ரொம்ப தொல்லை பண்ணி நடிக்க வைத்தேன். அதுவே சரோஜா தேவியின் கடைசி படமாக மாறியது. KS ரவிக்குமார். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. ஆதவன் படத்தில் மறைந்த நடிகை சரோஜா தேவியை மிகவும் தொல்லை செய்து நடிக்க வைத்ததாகவும் அதுவே அவர்களின் கடைசி படமாக மாறிவிட்டதாக இயக்குனர் KS ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். சரோஜா தேவி மேக்கப் எப்போதும் குறியாக இருப்பார் என்று கூறிய அவர் வடிவேலு மூலமாக வைத்த வசனத்தை ஜாலியாக எடுத்துக்கொண்டதாகவும் கூறியுள்ளார். மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவிக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடத்தப்பட்டது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என்று பல்வேறு மொழிகளில் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்த சரோஜா தேவி திங்கட்கிழமையன்று வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல் நலக்குறைவால் காலமானார். இவரது உடலுக்கு பலரும் நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர்கள் தொடங்கி அனைவரும் இரங்கல் தெரிவித்தனர். அவரின் நடிப்பில் வெளியான கடைசி படமாக சூர்யா நடித்த ஆதவன் திரைப்படம் அமைந்தது. சூர்யா மற்றும் நயன்தாராவின் பாட்டியாக சரோஜா தேவி நடித்திருப்பார். இந்த படத்தை இயக்குனர் KS ரவிக்குமார் இயக்கியிருந்தார். இந்த நிலையில் சரோஜா தேவியின் மறைவையொட்டி அவரது நினைவுகளை இயக்குனர் KS ரவிக்குமார் பகிர்ந்துள்ளார். அதில் KS ரவிக்குமார் பேசுகையில், ரொம்ப நாட்களாக சரோஜா தேவி சினிமாவில் நடிக்காமல் இருந்தார்கள். ரொம்ப தொல்லை செய்து நடிக்க வைத்தேன். அதுதான் அவர்களின் கடைசி படமாக அமையும் என்று எனக்கு தெரியாது. ஆதவன் படம் வந்தே 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவ்வளவு உறுதுணையாக இருந்தார். படப்பிடிப்பின் போது அவர்களை மறக்கவே முடியாது. செட்டிற்கு வரும்போதே வணக்கம் டைரக்டர் சார், என்ன ஆரம்பித்து விட்டீர்களா? சாரி, லேட்டாக வந்துவிட்டேனா என்று கேட்பார். ஆனால் அவருக்கான நேரம் 10 மணி என்றுதான் சொல்லியிருப்போம். 9 மணிக்கெல்லாம் மேக்கப்புடன் வந்து நிற்பார். அந்த விஷயங்களையெல்லாம் மறக்கவே முடியாது. மேக்கப்பில் குறியாக இருப்பார்கள். ஒருமுறை படத்தில் உங்களின் மகன் கதாபாத்திரம் இறந்து விடுவார். அதற்கும் மேக்கப்புடன் வந்திருக்கிறீர்களே என்போம். அதற்கு சரோஜா தேவி அவர்கள், குறைக்கவே முடியாது சார் என்றார். அப்போது என்னிடம், நீங்கள் என் வீட்டிற்கு வந்தாலும் கூட மேக்கப்புடன் தான் சந்திப்பேன். எனக்கு MGR சொல்லி இருக்காரு. அதனை படத்திலும் வைத்திருப்பேன். வடிவேலு ஒரு வசனத்தில் தப்பி தவறி கூட அந்த ரூமுக்குள் போயிடாத, அந்த அம்மா மேக்கப்புடன் படுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பார். அந்த படத்தை பார்த்துவிட்டு எனக்கு தொலைபேசியில் அழைத்து மேக்கப்பை எடுக்க மாட்டேன் என்று சொல்லியதற்காக படத்திலேயே கிண்டல் செய்கிறாயா என்று ஜாலியாக கேட்டார். சரோஜா தேவியுடன் பணியாற்றிய அனுபவங்களை மறக்க முடியாது. கடைசியாக நடிகர் அர்ஜுன் மகள் திருமணத்தில்தான் பார்த்தேன். அப்போதே கொஞ்சம் உடல் நலம் சரியின்றி இருந்தார். ஆனாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்துவிடுவார். நடிகர் சங்க நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறேன். அவர்களின் படங்கள், பாடல்களையும் யாராலும் மறக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.